Hello guys, welcome back. நாம இந்த வீடியோல some common error spotting questions தான் பார்க்க போறோம், which is very useful to all government exam, not only government exam, for all other exams. So time waste பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay, first question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, the Titanic drowned in the sea. இந்த சென்டென்ஸ்ல என்ன எரர் இருக்குன்னு இப்ப கண்டுபிடிக்கலாம். The Titanic drowned in the sea. Drown தான் இதுல எரர்னு சொல்றோம். ஏன் drowned error? Because drowned நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா living creatures like people, animalsக்கு தான் drownedன்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து டைட்டானிக்ன்ற ஒரு ஷிப் which is a non living creature கொடுக்கறதுனால அப்ப அங்க வந்து sank தான் வரணும். ஓகே, the Titanic sank in the sea தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Higher we go, cooler we feel. So இதுல என்ன எரர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, the higher we go, the cooler we feel. The வந்து அந்த ஆர்டிக்கலை நம்ம யூஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்றதுனால the higher we go, the cooler we feel தான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். She quickly did the job. இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தப்பா இருக்கு. ஸோ she did the job quickly தான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? பிகாஸ் இங்க இந்த குயிக்லின்ற adverb வந்து அந்த ஜாப்க்கு அப்புறம் அது வரணும். அதனால தான் she did the job quicklyன்றது தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, he is my older brother. ஸோ இது என்ன ராங்னு பார்த்தீங்கன்னா, he is my elder brother தான் கரெக்ட் ஆன்சர். we can say he is older than me like that, but we can't say he is my older brother. We should say he is my elder brother, and even we can say he is my younger brother. Like that we can say. Moving on to the next question. Most unique opportunity. So unique in the sense which is going to represent only one of its type. So most unique should not be correct. Unique opportunity is correct. Okay. Let's move on to the next question. It is much hot today. பட் இது ஏன் ராங்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி ஹாட் டுடே அதான் கரெக்ட். ஓகே, மச் வந்து பார்த்தீங்களா மோஸ்ட்லி அட்ஜெக்டிவ்க்கு தான் மச் யூஸ் பண்ணுவாங்க. பட் வெரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அட்வர்புக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாட்ன்ற வேர்பை குறிக்கிற அட்வர்பாக தான் இங்கே வெரி வரும். ஸோ இட் இஸ் வெரி ஹாட் டுடே தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரிச் ஷுட் பி கைண்ட் டு புவர். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுனால உங்களுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணிருக்கணும். த ரிச் ஷுட் பி கைண்ட் டு த புவர். ஸோ இதுதான் இங்க மிஸ்ஸிங் அண்ட் இட்ஸ் த எரர். ஓகே, he or she is my cousin, brother or sister. ஸோ இது ஏன் ராங்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கசின் இட் செல்ஃப் இண்டிகேட்ஸ் அ பிரதர் ஆர் சிஸ்டர். ஸோ there is no need to write brother or sister after cousin. She is or he is my cousin is enough. Okay, then she quickly did the job. As again said, she did the job quickly. Here quickly representing the adjective. Okay, then moving on to next question. One must do his duty. So இது ஏன் ராங் பார்த்தீங்கன்னா, one must do one's duty. It should written like this. Okay, then next question பார்த்தீங்கன்னா, do you know to dance? It's not a right way to ask a question, because we have to ask like, do you know how to dance? உங்களுக்கு எப்படி டான்ஸ் ஆடணும் தெரியுமா அப்படிதான் கேட்கணும். ஓகே, have you bought some apples? நீ கொஞ்சம் ஆப்பிள்ஸ் வாங்கிட்டு வந்தியா அப்படின்ட்டு இது மீனிங் கொடுத்துடும். ஸோ have you bought any apples? நீ ஏதாவது ஆப்பிள் வாங்கிட்டு வந்தியா? ஸோ have you bought any apples தான் கரெக்ட். ஓகே, no less than 50% killed. இது ஏன் ராங்னு பார்த்தீங்கன்னா, than யூஸ் பண்ணும்போது முன்னாடி இருக்க சென்டென்ஸ் ERல தான் முடியணும். அது மட்டும் இல்லை, இங்கே ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் பர்சன். ஸோ no fewer than 50% killed தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, the climate of Goa is better than Nagpur. ஸோ ஏன் இங்க என்ன மிஸ்ஸிங் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டுத்தை கம்பேர் பண்றோம். பட் the climate of Goa is better than that of Nagpur தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, many a man were here.
ஏன் இந்த சென்டென்ஸ் ராங்னு பார்த்தீங்கன்னா many a man அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியதுனால many a man was here தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ my state of health அப்படின்ட்டு சொல்லக்கூடாது, the state of my health தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா the number of people are small. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி the number of peopleன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்க. ஸோ ஆர் தேவையில்ல, the number of people is small வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, my little sister goes to the school by bus. ஸோ என்னோட லிட்டில் சிஸ்டர் ஸ்கூலுக்கு போகிறாங்க பஸ் மூலயமா. ஸோ இது வந்து பர்டிகுலராக அந்த ஸ்கூலுன்னு நான் சொல்லலை. ஸோ அதனால இங்கே எனக்கு தி தேவையில்ல, நான் தியை எலிமினேட் பண்ணிடலாம். மை லிட்டில் சிஸ்டர் கோஸ் டு ஸ்கூல் பை பஸ் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த சீரியஸ் ஆஃப் லெக்சர்ஸ் வேர் போரிங். ஆக்சுவலி சொன்ன மாதிரி இன் ஸ்பெசிஃபிக்காக த சீரியஸ் ஆஃப் லெக்சர்ஸ்ன்னு சொல்லிட்ட போது இங்கே வந்து நமக்கு ப்ளூரல் ஃபார்ம் தேவையில்லை, சிங்குலர் ஃபார்ம் இஸ் எனாஃப். த சீரியஸ் ஆஃப் லெக்சர் வாஸ் போரிங். இங்கிலீஷ் டீச்சர், இதை வந்து டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ்ன்ட்டு சொல்லணும். ஓகே, he lives in a boarding. So the meaning is not complete full. So he lives in a boarding house. Okay, next question பாருங்க, you are wiser than old. ஏன் இந்த சென்டென்ஸ் வந்து ராங் பார்த்தீங்கன்னா you are more wise than old. It should be written as like this only. Okay, next question பார்த்தீங்கன்னா a good play of football. So it should not like that, a good game of football தான் நம்ம சொல்லணும். So it's not a tale or story to be played, it is a good game of football. Next question பாருங்க, he behaved as if he was a king. He behaved as if he were a king தான் correct answer. Next question என்னன்னா, Chennai is further than Delhi. So சென்னையை விட டெல்லி தொலைவில் இருக்குன்னும் போது அது farther. So it's not further, it's farther than Delhi தான் correct answer. Hope you learnt in this video, which is absolutely useful for many government exams. Do like, share and subscribe. In future we'll be uploading more video like this.